ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, சாம்பார், பொங்கல், சாதம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சாம்பார் போதுங்க. பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார். மஞ்சள் பூசணிக்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு அரை ஹவர் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துடலாம். பூசணிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு அதை கடைஞ்சிக்கலாங்க. அந்த பூசணிக்காய் எல்லாமே சேர்த்து கடைஞ்சி விட்டுடலாம். நல்லா நைஸாக வந்துடுங்க. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. டிஃபனுக்கு செய்யும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்க வேண்டியது தான். சாம்பார் சாதத்துக்கு அப்படியே கொஞ்சம் காரமாக செய்ய வேண்டியது தான். அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 50% வதங்கினா போதுங்க சின்ன வெங்காயம். கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது தக்காளி 1 பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பண்ணி விட்டுக்கோங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் போட மறந்துடாதீங்க. ஒரு கொதி வரட்டுங்க. உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் புளியை கரைச்சி வடிகட்டி அது சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணலாங்க. நல்லா அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போது நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், சாம்பார் ரெடி ஆகிடுங்க. அந்த தண்ணி பருப்பு கடைஞ்ச தண்ணியே கொஞ்சம் குக்கர்லேருந்து அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிக்குவோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. ரொம்ப மணமாக இருக்குங்க. சாம்பார் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் போட்டதே தெரியாதுங்க, ஆனால் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.